புது புது நோய்கள கேட்கும்போதே பயமா இருக்குங்க. ஆமா, நமக்கு எந்த நோயும் தாக்காம இருக்கணும்னா, நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவா இருக்கணுமா. ஏங்க, இறைவன் நம்மை சுற்றி நமக்காக காய்கறிகள் மூலம் மருத்துவமா அமைச்சிருக்காரு. நாம அதையெல்லாம் மறந்துட்டு, இன்னைக்கு நோயில ரொம்ப கஷ்டப்படுறோங்க. ஆமாங்க. இப்போ இது ஒரு காய். இந்த காயும் மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஆனா, அதனுடைய பிஞ்சு மருத்துவ குணம் ஏராளமா நிறைஞ்சிருக்குங்க. ஆமாங்க. இது மூளை செல்கள நல்லா தூண்டுது. நம்ம உடலுக்கு நல்ல உறுதிய குடுக்குது. அப்புறம் செரிமானத்த சீராக்குது. உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. அடிக்கடி சிறுநீர் கழித்தலை தடுக்குது. அப்புறம் இந்த வாயில வந்து அதிகமா உமிழ்நீர் சுரக்கிறது. வாயில நீர் ஊறுதல வந்து கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்ல, இதய நோய் வராம நம்மள தடுக்குதுங்க. நம்முடைய உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. இதய நோய் வர்ற ஆபத்தை முற்றிலுமா விலக்க செய்யுது. அது மட்டும் இல்ல, கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால நம்முடைய எலும்பை இது பலப்படுத்துது. வயிற்றுல புண்ணு, அப்புறம் இந்த சீதபேதி, மலச்சிக்கல் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காய்ங்க. வணக்கம், கிச்சாஸ் ஃபார்மிங்கிலிருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன். அது என்ன காய், அது எந்த காயினுடைய பிஞ்சில் செஞ்சது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விவரமாக பார்க்கலாம். காயினோட பிஞ்சில் செஞ்ச குழம்பு தாங்க இது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சத்து நிறைஞ்ச இந்த குழம்பு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த குழம்பை செஞ்சு அவங்களும் நோயின்றி நீண்ட ஆரோக்கியமாக வாழ இதை நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் வாங்க. வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது மெயினாக வேணும். இதில் வந்து வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயமாகவும் இருக்கலாம். நான் இங்கே பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் நான் நல்லா பொடியாக முதல்ல இங்கே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பூண்டு வந்து தேவைக்கேற்ப நான் இங்கே வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா தோலை உரித்து வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி சின்னதாக எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சமாக புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போது நறுக்கின வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு, இஞ்சி, இது எல்லாமே வந்து இப்போது நான் ஒவ்வொன்றா வாணலியில் எண்ணெய் விட்டு நல்லா இப்போது வதக்கலாம் வாங்க. நான் இப்போது வாணலியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நறுக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாம் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வதக்கி அதை இப்போ எடுத்திருக்கேன். வெங்காயம் வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். தக்காளி எல்லாம் போட்டு இப்போ நல்லா தக்காளியை வதக்குறேன். நல்லா வதங்கிடுச்சு. அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கிறேன். வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டு, அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அது கூட கொஞ்சம் மிளகையும் அந்த இஞ்சி பூண்டோடையே அப்படியே கொஞ்சம் லேசாக வறுத்து அதையும் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஆற விடுறேன். ஆறிடுச்சு. ஆறுனதும் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இப்போ போடுறேன். போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் இப்போது நல்லா நான் அரைக்க போகிறேன். நைஸாக அரைக்கலாம் வாங்க. அரைச்சதை இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போது அந்த காய் என்ன காய், அது எதனுடைய பிஞ்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வாழைக்காய். அந்த காயினுடைய பிஞ்சு, அதாவது வாழைப்பிஞ்சு, வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதனுடைய பிஞ்சு தான் அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. புயல் காற்றுல இந்த மரம் அப்படியே சாஞ்சிடுச்சு பாருங்கள். அதனுடைய அந்த பிஞ்சு எடுத்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வாழை பிஞ்சில் புரோட்டோபெக்டின் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது தாவர செல் சுவர்களில், அதாவது பழுக்காத பழங்களில் காணப்படும் ஒரு நீரில் கரையாத பெக்டின் பொருட்களுடைய வடிவங்க அது. இந்த புரோட்டோபெக்டின் வந்து நார்சத்து சப்ளிமெண்ட்டில் அது ஒரு மூலப்பொருளாக பயன்படுது. இது நமக்கு எப்படி உதவுதுன்னா, செரிமானத்தை மேம்படுத்தி மலமிளக்கியாக நமக்கு பயன்படுது. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. புரோட்டோபெக்டின் புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை கூட தடுக்க உதவுதுங்க.
ஸ்டார்ச் இருக்குது. இந்த மாவு சத்து உடலுக்கு ஆற்றலை தருது, செரிமானத்தை சீராக்க உதவுது. நார் சத்துக்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்குது. இது கரையக்கூடிய நார் சத்து செரிமானத்தை சீராக்க உதவும். மலச்சிக்கலை போக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. குளோரோஃபில் அதாவது பச்சை நிறத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த இது வந்து இதில் இருக்கிறதுனால இதனால் நமக்கு என்ன பயன்னா இரத்த சோகை, துர்நாற்றம், இந்த தோல் நோய், புற்றுநோய் போன்றவற்றை எதிர்த்து போராட உதவுது. அதாவது நம்ம உடம்பில் உள்ள நச்சுக்களை எல்லாம் போக்குது. துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துது. எதிர்ப்பாற்றலை பலப்படுத்துகிறது. அதனால் நமக்கு வந்து நோய்களெல்லாம் நமக்கு அணுகாது. நம்முடைய உடல் உறுதியாக ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சை மெலிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன், அது நிறம் மாறாமல் இருக்கும். இப்போது ஒரு வாணலி வச்சு அந்த வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு நல்லா கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுன்னு கொஞ்சம் கருவேப்பிலையை அப்படியே போட்டு, உளுந்து கொஞ்சமாக அதில் அப்படியே போடுறேன். போட்டு அப்படியே வதக்கிட்டு அந்த நறுக்கி வச்சுருக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அந்த வாழை பிஞ்சு காய், அதை எடுத்து நறுக்குனதை இப்போது வாணலியில் போடுறேன். இப்போது முதல்ல கொஞ்சமாக உப்பு, காயத்தை கடுகு கூடயே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா அந்த வாழைக்காயை அதில் பரட்டி எடுத்து, அதுக்கப்புறம் வரமிளகாய் தூளும் போடலாம். நான் போடலை, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் மிளகு வேறு அரைச்சிருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். கரண்டியில் இப்போது கிளறி விடுறேன். நம்ம கிளற அந்த வரமிளகாய் தூள், சாம்பார் பொடி எல்லாமே வந்து நல்லா அந்த காயில் வந்து இறங்கும், பிடிக்கும். அதனால் இப்போ நான் நல்லா கிளறிட்டு நல்லா அது வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு அந்த முங்குற அளவுக்கு காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை கூட கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். இப்போது பாருங்க நல்லா வெந்திருக்கு. நம்ம ஒரு காயை எடுத்து நசுக்கி பார்த்தாலே தெரியும், வெந்திருந்தால் நல்லா அப்படியே குழஞ்சி நம்ம கையிலே இதாக வரும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அது கூட மிளகு சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறத நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் அப்படியே கொட்டலாம். நல்லா கொட்டி கரண்டியால் நல்லா கிளறி விட்டு, அதில் இந்த மிக்சியில் ஓட்டியிருக்கு இல்லையா கொஞ்சம், அதனால் கொஞ்சம் நான் அதில் தண்ணி விட்டு கலந்து இப்போது அதில் திரும்ப ஊற்றி இப்போது நல்லா கிளறி விடுறேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா அது சேர்ந்து நல்லா மிங்கிலாகி வெந்திருக்கும். அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டுருக்கும். இப்போது நம்ம வந்து பாருங்கள் நல்லா கிளறிட்டோன்னா எல்லாமே நல்லா இப்போ வெந்திருக்கு, நல்லா ஒன்று கலந்துருக்கு. இப்போது நம்ம என்ன செய்யலான்னா வாயில் டேஸ்ட் ஊற்றி பார்த்து உப்பு பத்தலைன்னா உப்பு போடலாம், இல்லை காரம் தேவைன்னாலும் போடலாம், அது நம்மளுடைய விருப்பம். இப்போ வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். பண்ணிட்டு இப்போது நல்லா பாருங்கள் கிரேவி மாதிரி நல்லாவே இருக்குது. நமக்கு திக்னஸ் இது போதுனாலும் இப்படி நம்ம இப்போ புளி கரைச்சி விடுறதுனால இன்னும் கொஞ்சம் வரும். நமக்கு எப்படி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தா அது கொஞ்சம் இதாகிடும். இப்போ வந்து புளியை கரைச்சி விட்டுருக்கேன். புளி கரைச்சி விட்டு கொஞ்சம் அதை ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த புளி கொதித்ததும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு தேவைப்பட்டால், காரம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பாருங்கள் எனக்கு இப்போ இந்த உப்பு காரம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. அதனால் எனக்கு இது போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். சூப்பரான அருமையான வாழைப்பூ பிஞ்சு குழம்பு ரெடி. இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கு கூட அருமையாக இருக்குங்க. வாழை பிஞ்சில் இருக்கிற அந்த உயிர் சத்து தாங்க இந்த மூளை செல்களை தூண்டுது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அந்த புரோட்டோபெக்டின் நோயாளிக்கு மிகுந்த ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. இந்த வீடியோ நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் இருக்கிற நம்ம எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த வாழை பிஞ்சை வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது சமைச்சு கொடுத்தோன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காதுங்க. நீரிழிவு நோயாளியாகட்டும், வளர்கிற அந்த குழந்தைங்களுக்கு அந்த மூளை வளர்ச்சியை நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவும். உடம்பும் நல்லா உறுதியாக இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சியும் நல்லா இருக்கும். பிஞ்சில் செய்கிற பொரியல் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை நான் அடுத்த வீடியோ கட்டாயமாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.